Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2 la chapter number 7 area la page number 158 and 159 la irka figure it out questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Questionsக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன recap, the triangles related நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்றதோட recap தான் நம்ம பார்க்க போறோம். First வந்து the formula for area of a triangle. It is half into base into height. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ன்றது என்னன்னா இட் இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ். இப்போ மொத்தம் ஒரே ஒரு பேஸ் தான் இருக்குமா அப்படின்னா வந்து இப்போ வந்து ட்ரையாங்கிளுக்கு வந்து டோட்டலி வந்து 3 சைட்ஸ்னா ஒவ்வொரு சைடையும் நம்ம பேஸா எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்குரிய ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம். அந்த பேஸுக்கு கரஸ்பாண்டிங்கான ஹைட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குன்னா இப்போ நம்ம பிசியை பேஸா எடுக்கிறேன்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஏல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஓகேவா? ஸோ திஸ் வில் பி 90 டிகிரி. பெர்பெண்டிகுலர் லைன்னால என்னது 90 டிகிரி. ஓகேவா? ஸோ பிசியோட கரஸ்பாண்டிங் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தட் இஸ் த ஹைட், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆல்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதை டின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏடி இஸ் தி ஹைட் ஃபார் தி பேஸ் பிசி. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு பேஸுக்கும் வந்து அதோட கரஸ்பாண்டிங் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏபியை வந்து பேஸா வச்சுக்கிட்டோம்னா சில இருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். ஓகே, இதுக்கு வந்து ஈன்னு நம்ம நேம் பண்ணணும். சிஇன்றது தான் வந்து இஸ் த ஹைட் ஃபார் த பேஸ் ஏபி. அந்த மாதிரி ஏசியோட பேஸும் நம்ம எடுத்து பண்ணலாம். ஓகே, ஹைட்ன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள்ன்றது 2 times of a triangle and triangleன்றது half of a rectangle. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது ரிலேட்டடா கூட சில சம்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நம்ம அன்னோன் ஹைட் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் ஏரியா வந்து கிவன் வச்சுக்கோங்க, ஏரியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஏரியா வேல்யூவை கொடுத்துடுறாங்க, பேஸ் வேல்யூவும் கொடுத்துடுறாங்க. அப்ப ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃபார்முலா ஏரியா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் half into base into height. இப்ப ஹைட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 இருக்கு இல்லையா, 1/2ன்னு இருக்குது ரைட் சைட்ல. இந்த 2 டினாமினேட்டர்ல இருக்க 2 வந்து நம்ம அதர் சைட் கொண்டு போகணும். டினாமினேட்டர் இருக்க 2 வந்து அதர் சைட் கொண்டு போனீங்கன்னா இட் வில் பி மல்டிப்ளைட் பை 2. கரெக்டா? ஸோ 2 times of area is base into height. அப்போ height is equal to 2 times of area by base. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 times of area டிவைடட் பை பேஸ். இதை வந்து நீங்க 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ சப்போஸ் வந்து பேஸ் அன்னோன்னா இட் வில் பி 2 times of area டிவைடட் பை ஹைட். ஓகே, ஸோ அன்னோன் குவான்டிட்டி அக்கார்டிங்லி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்னோன் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இஃப் ஏரியா ஆஃப் ஒன் பேஸ் டு ஹைட் இஸ் நோன் அனதர் ஹைட் கேன் பி கால்குலேட்டட். ஒரு ட்ரையாங்கிள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல் த்ரூ அவுட் வந்து அதோட ஏரியா வந்து சேமா தான் இருக்கும் இல்லையா? நம்ம பேஸை சேஞ்ச் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சு போட்டாலும் ட்ரையாங்கிள்ன்றது சேம். அது உள்ள கவர் ஆயிருக்கிற ஏரியான்றது வந்து இட் இஸ் ஸ்டாண்டர்ட் அந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இல்லையா? அதனால அந்த ஏரியாவை வச்சுட்டு இன்னொரு பேஸ் டு ஹைட் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து இருக்கிற அன்னோன் குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் டயகனல்ஸ் ஃபார்ம் 4 triangles of equal area. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம டயகனல் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி டிவைடட் இன்டு 4 triangles இல்லையா? ஸோ ரெக்டாங்கிள் டயகனல்ஸ் ஃபார்ம் 4 triangles of equal area. அதோட ஏரியா எல்லாம் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர்னா இந்த 4 ட்ரையாங்கிளுக்குமே ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் தான். Next, a line from vertex to midpoint of opposite side divides the triangle into 2 equal areas. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. First let me rub it off and then explain. ஓகே, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ட்ரையாங்கிள்ல ஏபிசின்னு இப்ப நேம் பண்ணிக்கிட்டோம். இப்ப பிசி வந்து நம்ம பேஸா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம ஒரு வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா ஏ, அந்த ஏல இருந்து அதோடைய ஆப்போசிட் சைடு என்னது? இந்த வேர்டெக்ஸ் ஏவோட ஆப்போசிட் சைடு என்னது? பிசி. இந்த பிசியோட மிட் பாயிண்ட். ஓகே,
இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்றோம்னா அப்போ வந்து இட் வில் ஃபார்ம் 2 ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா? இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து டின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏபிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஏசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு எப்படி வந்து அது டிவைட் ஆகுனா அதோட ஏரியா வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. ஏரியா வந்து அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த சைட்ஸும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி மிட் பாயிண்ட்ன்றனால இந்த சைட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஈக்குவலா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிட்வீன் parallel லைன்ஸ் அண்ட் அ காமன் பேஸ். இப்போ ஒரு பேஸ் இருக்கு, பிசின்ற பேஸ் இருக்கு. அந்த பிசின்ற பேஸுக்கு பேரலா ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ பேரலல் லைன். ஓகே, the line L is parallel to BC. இப்போ BC காமன் பேஸா வச்சு நம்ம எத்தனை ட்ரையாங்கிள் வேணாலும் வரையலாம். கரெக்டா? அந்த லைன் L இருக்குல்ல, அதுல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். இந்த மாதிரி நம்ம வந்து n நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சுக்கிட்டே போகலாம். ஓகேவா? அத மாதிரி வரைஞ்சாலும் அதுக்கு வந்து ஏரியா எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்குமே காமன் பேஸ் and the third vertex வந்து it lies on the parallel line L னா அப்போ அதோட ஏரியா சேமா தான் இருக்கும். ஏன் ஏரியா சேமா இருக்கும்? ஏன்னா பேஸ் வந்து சேம். எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்குமே பேஸ் சேம். அத மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹைட் அந்த பேஸுக்குரிய கரஸ்பாண்டிங் ஹைட்டும் வந்து சேமா தான் இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா அந்த தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து அந்த பேரலல் லைன்ல பிளேஸ் ஆயிருக்கிறதுனால, பேரலல் லைன்ஸ்னா என்ன அர்த்தம்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் த்ரூ அவுட் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ ஹைட்டும் சேமா இருக்கிறதுனால ஏரியா ஃபார் ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? மினிமம் பெரிமீட்டர் உள்ள ட்ரையாங்கிள் எது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் லெட் மீ ரப் இட் ஆஃப். ஓகே, எப்படி பண்ணணும்? அப்படி இந்த ட்ரையாங்கிள் பிட்வீன் parallel lines and a common பேஸ்க்கு ஃபார் மினிமம் பெரிமீட்டர் ரிஃப்ளெக்ட் ஒன் வெர்டெக்ஸ் அக்ராஸ் த parallel லைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இப்ப பேஸ் இருக்கா? ஸோ திஸ் இஸ் த பேஸ் பிசி அண்ட் தென் இது வந்து parallel லைன் வச்சுக்கலாம். parallel லைன் எல். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேர்டெக்ஸை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஓகே, இப்ப சி வந்து சின்ற வேர்டெக்ஸை தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா இப்ப பேஸை வந்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப பேஸ் வந்து இதுதான் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த பேஸ். ஓகே, இப்ப சியை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சியை ரிஃப்ளெக்ட் பண்ணா இதை வந்து சி டேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, சியோட ரிஃப்ளெக்ஷன் இஸ் சி டேஷ். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது எப்பயுமே இட்ஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். ஓகே, இப்ப என்ன பண்ணணும்? நம்ம சி டேஷையும் பியையும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ண உடனே இந்த கனெக்ட் பண்ற இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பேரலல் லைனை ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணும், ஒரு இடத்துல வந்து கட் பண்ணும். ஓகே, அந்த பாயிண்ட வந்து ஓகே இந்த இடத்துல வந்து கட் பண்ணுது. இந்த பாயிண்ட வந்து நம்ம தேர்ட் வெர்டெக்ஸா எடுத்துட்டு அதை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு தான் வந்து மினிமம் பெரிமீட்டர் இருக்கும்னு சொல்றாங்க. ஆல்வேஸ் வந்து என்னன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம் சி டேஷ்னு. அந்த சி டேஷோட அனதர் வெர்டெக்ஸ், அந்த பேஸோட அனதர் வெர்டெக்ஸை கனெக்ட் பண்றோம். ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பேரலல் லைனோட மீட் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட் தான் வந்து த தேர்ட் வெர்டெக்ஸ். அதை வச்சு ஃபார்ம் பண்ற ட்ரையாங்கிளுக்கு தான் உங்களுக்கு வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, shortest path is a straight line. It is always a straight line. The point where the reflected line cuts the parallel line gives the third vertex, which in turn gives the minimum perimeter. அதுதான் நம்மளுக்கு வந்து மினிமம் பெரிமீட்டர் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா இது வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். ஓகே, மினிமம் பெரிமீட்டர் கொடுக்கறது மீனிங் என்னன்னா ஏபியும் ஏசியும் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா இட் வில் கிவ் அ மினிமம் பெரிமீட்டர். Am I clear? இப்போ ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட் பிஒய். இதில் வந்து மொத்தம் 2 பேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இது ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, விச் இஸ் 6 யூனிட்ஸ் அண்ட் தென் அதோடைய கரஸ்பாண்டிங் ஹைட். இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இல்லையா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறது இட்ஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள். அதனால வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்
அதோட ஹைட் வந்து உங்களுக்கு வெளியே கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து சேமாக தான் வரும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஹைட் ஃபார் திஸ் பேஸ். ஓகேவா? ஸோ 4 யூனிட்ஸ்ன்றது தான் உங்களுக்கு ஹைட்டு. இப்போ அடுத்தது இன்னொரு பேஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஏசி. ஏசி இஸ் த பேஸ். ஓகேவா? இதோடைய வேல்யூ வந்து 8 யூனிட்ஸு. இதோடைய கரஸ்பாண்டிங் ஹைட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஹைட்டு. இப்போ வந்து பேஸ் வந்து நீங்கள் எந்த பேஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வர ஏரியா வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வி ஆர் டீலிங் வித் த சேம் ட்ரையாங்கிள் ஏபிசி இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த அன்னோன் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நோன் ஹைட் அண்ட் பேஸை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிடணும். அந்த ஏரியாவை வச்சு நம்ம வந்து ஃபார் த பர்டிகுலர் பேஸ் ஏசி என்ன ஹைட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இதில் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஏஎக்ஸ்ன்றது என்னென்னா இட்ஸ் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், பர்பண்டிகுலர் லைன். ஓகேவா? இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஹைட் ஃபார் திஸ் பேஸ். ஓகே, இப்போ கிவன் டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கலாம். Base BC equal to 6 units, and then height AX is equal to 4 units. Area of triangle ABC is equal to, இதில் வந்து ஏஎக்ஸின்னு எடுக்கக்கூடாது, ஏபிசின்றது தான் ட்ரையாங்கிள். ஏஎக்ஸ்ன்றது நம்மளுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியணுன்றதுக்காக அவங்க வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்காங்க, அதுதான். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. half into base into height, half into 6 into 4. ஓகே, 6 2s are 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இந்த ஏரியாவை வச்சு இந்த பேஸ் ஏசிக்கு உரிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிஒய் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பேஸ் AC is equal to 8 units, height is equal to BY. நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் ஏரியா வந்து 12 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலா என்ன? half A is equal to, that is area is equal to half into base into height. Base into height. இப்போ எந்தெந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏரியா வந்து நமக்கு தெரியும் 12 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 12 is equal to half into base வந்து 8 யூனிட்ஸா, 8 into height வந்து BY. ஓகே, இப்போ 8ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 4 வருமா? ஸோ 12 is equal to 4BY. இப்போ இந்த மல்டிப்ளைட் பை 4ன்றதை நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்? டிவைடட் பை 4னு வரும். ஸோ 12 by 4 is equal to BY. 12 by 4 na 3, therefore BY is equal to 3 units. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற பேஸ் அண்ட் ஹைட்டை வச்சுட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை வச்சு அனதர் பேஸ்க்கு உரிய கரஸ்பாண்டிங் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இஸ் தட் கிளியர்? Question number 3 from page number 158. Find the area of triangle SUB. Given that it is isosceles, SE is perpendicular to UB and the area of triangle SEB is 24 square units. நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதோட டோட்டல் ஏரியா, இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எதோட ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா த ஏரியா ஆஃப் எஸ்இபி கொடுத்துருக்காங்க. எஸ்இபியோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல இருந்து நம்ம வந்து இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒரு ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் எஸ்யூபி இஸ் ஐசோஸ்லஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்இ இஸ் பர்பண்டிகுலர் டு, இது வந்து பர்பண்டிகுலர் சைன் சரியா, பர்பண்டிகுலர் டு டிஏ வந்து அப்படி தலைகீழா போடுறது. எஸ்இ இஸ் பர்பண்டிகுலர் டு யூபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறேன். இப்போது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேர்டெக்ஸ் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதில் எது வேர்டெக்ஸ் ஆங்கிள் எது பேஸ் ஆங்கிள்னு தெரியுமா? ஸோ இந்த 2 சைடும் தானே உங்களுக்கு ஈக்குவல். இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக, இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் என்னது? இது கரெக்டா? அதே மாதிரி இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் எது? இது. புரியுதா?
எந்த சைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலோ அந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்ஸ், அந்த ஆங்கிள்ஸ்க்கு பேர் வந்து பேஸ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஆங்கிள்ஸ்க்கு பேர் பேஸ் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து பேஸ் ஆங்கிள்ஸ்னா அந்த மீதி இருக்கிற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, ஐயோ பாவம்ட்டு, அந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிள்ஸ். ஓகேவா? எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கோ அந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிளை வந்து நம்ம பேஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இல்லாமல் மூணாவதா ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெர்டெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து பேசிக்ஸ். இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ வெர்டெக்ஸ் ஆங்கிள்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பியூன்றது வந்து உங்களுக்கு பியூன்றது வந்து இதில் பேஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வெர்டெக்ஸ் ஆங்கிள் இருக்குல்ல, அந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற அந்த வெர்டெக்ஸில் இப்போ இதுதான் எஸ்ன்றது தான் வெர்டெக்ஸ் ஆங்கிள். ஓகேயா? ஸோ இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து, இந்த எஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம்னா அந்த பெர்பெண்டிகுலர் எப்படி ஆக்ட் பண்ணும்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக ஆக்ட் பண்ணும். வாட் இஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்? அது என்ன பண்ணும்னா அந்த பேஸை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் அது என்ன பண்ணும், 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிடும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். பைசெக்டர்னா என்ன? இட் பைசெக்ஸ். பைசெக்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 ஈக்குவல் பார்ட்ஸ். பைனா 2, செக்ஸ்னா வந்து டிவைடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இட் டிவைட்ஸ் த பேஸ் யூபி இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தெரியலன்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குல்ல, எஸ்சின்ற பெர்பெண்டிகுலர் லைன், இந்த எஸ்சின்ற பெர்பெண்டிகுலர் லைன் இதை வந்து 2 ட்ரையாங்கிள்ஸாக வந்து பிரிக்குதா? இந்த எஸ்யூபின்ற ட்ரையாங்கிளை 2 ட்ரையாங்கிளாக அது டிவைட் பண்ணுது. எஸ்யூஇன்னு ஒரு ட்ரையாங்கிள், எஸ்இபின்னு ஒரு ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸா? ஏன் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸு? ஏன்னா இந்த 2 சைட்ஸும், ஐம் சாரி, இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கு. எஸ்யூவும் எஸ்பியும் ஈக்குவல். எஸ்யூ இஸ் ஈக்குவல் டு எஸ்பி. அதே மாதிரி எஸ்இன்றது வந்து காமன் சைடு. கரெக்டா? அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எஸ்இயு, ஆங்கிள் எஸ்இயுவும் ஆங்கிள் எஸ்இபியும் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா வந்து இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் தான் அவங்க வரைகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 ட்ரையாங்கிளுமே வந்து கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு அர்த்தம். கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இபி இஸ் ஈக்குவல் டு இயு. ஏன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள் சிபிசிடி. இபி இஸ் ஈக்குவல் டு இயுவா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து நம்ம வரைகிற ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இட் ஆக்ட்ஸ் அஸ் தி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். பைசெக்டர்னா என்ன? ஈக்குவலாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் டைரெக்டாக போட்டுடலாம். தெரியலன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கான்க்ரூவன்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த திங்ஸ்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ வில் ஜஸ்ட் டெலிட் இட். ஓகே, ஏன் அது டிவைட் ஆகுது ஈக்குவலா அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். இப்போ எஸ்இ இஸ் பர்பண்டிகுலர் டு இபி இல்லையா? அதனால யூஇ இஸ் ஈக்குவல் டு இபி. இதுவும் இதுவும் ஈக்குவல், இயூன்னு எழுதிக்கிறேன் இல்லைனா. ஓகே, EU is equal to EB. இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். இதுவும் இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா பேஸும் சேமு, ஹைட்டும் சேமு. கரெக்டா? பேஸ் எவ்வளோ? ரெண்டுத்துக்குமே வந்து EB is equal to EUனா இதுக்கு பேஸ் வேல்யூஸும் சேமு. ஹைட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? ஹைட் இஸ் SC. அப்போ ரெண்டுத்தோட ஏரியாவும் உங்களுக்கு சேமா இருக்கும் இல்லையா? ஸோ எதோட ஏரியா கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் triangle SEB is equal to 24 square units. அப்போ area of triangle SEU is also equal to 24 square units. Reason என்ன? பேஸும் ஹைட்டும் வந்து ரெண்டுத்துக்கும் சேம் ஆர் சேம் ஃபார் போத் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டுமே 24. இப்போ டோட்டல் ஏரியானா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணணும். therefore ஏரியா ஆஃப் triangle SUB is equal to area of triangle SEB plus triangle SEU.
இப்போ ரெண்டுமே 24 யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸா, ஸோ 24 + 24 gives me 48 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். புரியுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Sulba Sutra, give a method to transform a rectangle into a triangle of equal area அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ன்றது என்னதுன்னா, இட் இஸ் ஹாஃப் ஆஃப் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இல்லையா? அதே மாதிரி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ன்றது இட் இஸ் 2 times தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம இது முன்னாடி படித்தோம். அதாவது ஒரு ரெக்டாங்கிள்குள்ள நம்ம ட்ரையாங்கிள் வரையணும்னா அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, வி ஆர் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் அ ரெக்டாங்கிள் இன்டு அ ட்ரையாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ட்ரையாங்கிளாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆனால் ஏரியா வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன பார்த்தோம், ஒன்று வந்து ஹாஃப், இன்னொன்று வந்து டபுள், 2 times அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை மாதிரி ஈக்குவல் ஏரியா வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரையாங்கிளோட 2 டைமென்ஷன்ஸ் என்னது, ஒன்று பேஸு, ஒன்று ஹைட்டு. இந்த 2 டைமென்ஷன்ஸில் ஏதாவது ஒரு டைமென்ஷனை நம்ம டபுள் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஏபிசிடின்னு அந்த ரெக்டாங்கிளுக்கு நேம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லா ஸ்டெப்ஸையும் எழுதுறது வந்து தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் டேக் அ ரெக்டாங்கிள் ஏபிசிடி. ஏபிசிடின்னு ஒரு ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்சிடணும். ஓகேவா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியாவும் நம்ம வரைய போகிற ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிடின்னு இருக்கு இல்லையா, அந்த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளை தான் நம்ம வரைய போகிற ட்ரையாங்கிளுக்கு பேஸாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த ஏபிசிடின்ற ரெக்டாங்கிளோடைய லென்த்தை நம்ம வரைய போகிற ட்ரையாங்கிளுக்கு பேஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டபுள் பண்ண போகிற குவான்டிட்டி என்னது, டபுள் பண்ண போகிற டைமென்ஷன் என்னது, ஹைட்டு. இதில் ஏபிசிடின்ற ரெக்டாங்கிளில் அந்த ஒவ்வொரு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும். அதுதான் வந்து ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஹைட்டுன்றது என்னது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ். அதனால ஏடின்றது வந்து இட் இஸ் பர்பண்டிகுலர் டு சிடி ஆல்ரெடி. அதனால நம்ம தனியாக வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து வரையணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஏடியே பர்பண்டிகுலர் லைனாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பிரெத்தை வந்து நம்ம டபுள் பண்ண போறோம். பிரெத்தை டபுள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஏரியா கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இப்போ நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே அளவுக்கு நான் மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1 2 3 4 இங்கே வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரையாதீங்க, யூசர் ரூலர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வரைங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் டபுள் பண்ணிக்கிறேன் அந்த லென்த்தை. இந்த டபுள் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஈன்னு நேம் பண்ணிக்கிறேன். இஸ் இட் கிளியர்? ஏடின்ற லென்த்தை வந்து நான் டபுள் பண்ணிக்கிறேன். ஏடின்ற அந்த டைமென்ஷனை நான் டபுள் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து ஏடியோட லென்த் வந்து 2 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டர் வரைஞ்சி என்னோட டோட்டல் லென்த் இடி வந்து எவ்வளவா இருக்குது, 4 சென்டிமீட்டர்னு இருக்கிற மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் இயையும் அந்த ஆப்போசிட் இது இருக்கு இல்லையா, அந்த சிடியோட இந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சியையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சா, இடிசின்ற ட்ரையாங்கிள் எனக்கு கிடச்சிருச்சு. இஸ் தட் கிளியர்? இதை தான் இந்த இடத்துல வந்து நான் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் அ ரெக்டாங்கிள் ஏபிசிடி. ஏபிசிடின்னு ஒரு ரெக்டாங்கிள் நான் எடுத்துட்டேன். ஃபார் டிராயிங் அ ட்ரையாங்கிள் டேக் த லென்த் as the base. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் as the base. ஓகேயா? ரெக்டாங்கிளோடைய லென்த்தை வந்து நம்ம பேஸாக எடுத்துக்கிறோம். Next, for the height, double the breadth of the rectangle and mark the point as E. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பிரெத்தை வந்து நம்ம டபுள் பண்ணியிருக்கிறோம். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஈன்னு நேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது, இயையும் சியையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இஸ் இட் கிளியர்? ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ கிடையாது, திஸ் இஸ் இசிடி. இது வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம் வேறு. திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ECD is the triangle. இது வந்து is the triangle with the area equal to the rectangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதோட ஏரியாவும் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது கரெக்டானு செக் பண்ணிடுவோமா?
ஓகே, இப்போ செக்கிங். இப்போ ரெக்டாங்கிளோட லென்த் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதோட பிரெத் என்னது, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் நம்ம பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்தா, விச் இஸ் 8 into 4 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிளுக்கு பண்ணோமா. ட்ரையாங்கிள் என்னது, the triangle is ECD தான் வந்து அந்த ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ அதோட பேஸ் எவ்வளோ, பேஸ் இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் விச் இஸ் சிடி. சிடி நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 8 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஹைட் இஸ் ஈக்குவல் டு இடி இல்லையா. EDன்றது என்னது, 2 times of AD, that is 2 into AD யோட வேல்யூ என்னது 4 சென்டிமீட்டர், which is also 8 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாமா. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into base into height. ஓகே, which is half into 8 into 8. கேன்சல் அவுட் பண்ணோம்னா 4 times வரும், 8 4s are 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்துக்குமே ஏரியா வந்து சேமாக வந்துருச்சா. ஏன் அப்படி வருது, ஏன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து இட் இஸ் லென்த் இன்டு பிரெத். ட்ரையாங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா half b into h. இதில் வந்து bன்றது வந்து L, ஹெச்ன்றது ஹெச்ன்றது வந்து பிரெத், பேஸ்ன்றது வந்து லென்த்து, ஹைட்டுன்றது பேஸு, ஹைட்டுன்றது வந்து பிரெத். ஓகேவா. இப்போ வந்து நம்ம எதை டபுள் பண்ணியிருக்கோம், ஹைட்டை வந்து நம்ம டபுள் பண்ணியிருக்கோம். அப்போ இது 2bன்னு ஆயிடுமா. இந்த 2 கேன்சல் ஆனால் யூ வில் கெட் LB தானே வரும் உங்களுக்கு. அந்த கான்செப்ட் தான். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன்ல, நீங்கள் வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு கேட்கலாம், நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி நான் வந்து பேஸை இன்க்ரீஸ் பண்ணவா அப்படின்ட்டு. பேஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா. இப்போ பாருங்க, இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இன்க்ரீஸிங் த ஹைட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் இதுதான் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். எதை, பேஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதாவது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளை நான் டபுள் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, டபுள் பண்ணணும். டபுள் பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து ஈன்னு கொடுத்துடுறேன். அப்போ எனக்கு வர ட்ரையாங்கிள் என்ன வரும், ADEன்ற ட்ரையாங்கிள் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. நீங்கள் எய்தர் வே பண்ணலாம், ரெண்டுமே கரெக்டு தான். இஸ் தட் கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 ஃப்ரம் பேஜ் நம்பர் 158. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்டாங்கிளை ட்ரையாங்கிளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். இதில் வந்து ட்ரையாங்கிளை ரெக்டாங்கிளாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ரெண்டு மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கிவ் அ மெத்தட் டு டிரான்ஸ்ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் இன்டு அ ரெக்டாங்கிள் ஆஃப் ஈக்குவல் ஏரியா. இதுவும் வந்து ஈக்குவல் ஏரியா தான். ஓகேவா. ஸோ முன்ன சொன்ன கான்செப்டே தான். அதில் எப்படி வந்து நம்ம டபுள் பண்ணணுமோ இதில் வந்து நம்ம ஹாஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஏரியா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரெக்டாங்கிள் வந்து 2 times ஆஃப் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ அதை ஈக்குவல் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2 timesன்னு இருக்கிறத நம்ம கேன்சல் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஹாஃப் பண்ணிடணும். ஏதாவது ஒரு டைமென்ஷனை நம்ம பாதி ஆக்கிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் பண்ணிக்கோங்க, ABC அப்படின்னு அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லெட் அஸ் டேக் அ ட்ரையாங்கிள் ABC. ஓகே, எப்பயுமே வந்து ரூலர் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும், ஃப்ரீ ஹேண்ட்ல ட்ரா பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், பேஸை வந்து நம்ம லென்த்தா எடுத்துக்கலாம். ஓகே, பேஸ்ன்றது இந்த இடத்துல ட்ரையாங்கிளோட பேஸ்ன்றது பிசியை தான் வந்து நம்ம என்னவா எடுத்துக்க போறோம், லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிளா நம்ம எடுத்துக்க போறோம். பிசின்றது தான் பேஸ். பேஸ் இஸ் பிசி. இந்த பிசியை தான் வந்து நம்ம லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஹாஃப் பண்ணணும்னு சொன்னேன். எதை நம்ம ஹாஃப் பண்ணலாம், இந்த பேஸை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறனால இன்னொரு டைமென்ஷன் என்னது, ஹைட்டை வந்து நம்ம ஹாஃப் பண்ண போறோம். ஹைட்னா என்னது, இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதாவது 90 டிகிரிக்கு நம்ம ஒரு லைன் வரையணும் இல்லையா. ஸோ ஏல இருந்து இப்போ பிசி வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிற 2 வெர்டிசஸ் ஃபார் த பேஸ். அதனால இந்த தேர்ட் வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து நம்ம வந்து ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரையலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிடறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. இந்த லைனை வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து நான் டின்னு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ AD இஸ் த ஹைட். ADன்றது என்னது? ஹைட். ஓகே, தட் இஸ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்றோம்? இப்போ ADல வந்து ஹாஃப் வேல்யூ நம்ம எடுத்துக்க போறோம். ADயோட ஹாஃப் வேல்யூ. ஓகே, இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் AD நம்ம எடுத்துக்க போறோம். இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AD. இப்போ சப்போஸ் வந்து AD இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா, அப்போ ஹாஃப் ஆஃப் AD எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 5 டிவைடட் பை 2, 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். இது கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம வந்து ஒரு parallel லைன் வரைய போறோம். ஓகே, parallel லைன் த்ரூ த மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து E நேம் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் பண்ணாதான் நம்ம பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து E வழியா போற மாதிரி நான் ஒரு parallel லைன் வரைய போறேன். எதுக்கு parallel வரைய போறேன்? BCக்கு parallel வரைய போறேன். ஓகே, I am going to draw a line parallel to BC. ஓகே, அந்த லைன் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, அதாவது த்ரூ E அந்த parallel லைன் பாஸ் பண்ணணும். அந்த parallel லைன் எதுக்கு parallel இருக்கணும்? BC, அந்த பேஸ் BCக்கு parallel இருக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இதுல ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபார் டிராயிங் அ ரெக்டாங்கிள் டேக் த பேஸ் அஸ் த லென்த். BC தான் நம்ம வந்து இப்போ லென்த்தா எடுத்திருக்கோம். Take the midpoint of the height AD and mark it as E. இப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ADன்னு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோமா, அதுதான் வந்து ஹைட். அந்த ஹைட்டோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஈன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அது இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. திருப்பி லெட் மீ ட்ரா. இந்த மிட் பாயிண்ட்டை ஈன்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ட்ரா லைன் parallel to BC through E. BCக்கு parallel நம்ம வந்து ஒரு லைன் வரைய போறோம். ஓகேவா? அந்த லைன் வந்து BCக்கு parallel இருக்கு. எது வழியா போகுது? E, அந்த மிட் பாயிண்ட் E வழியா போகுது. மிட் பாயிண்ட் Eன்றது என்னது? ADயோட மிட் பாயிண்ட். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்தது Bல இருந்தும் Cல இருந்தும் நம்ம ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ண போறோம். யூ கேன் யூஸ் அ ப்ரொட்ராக்டர் டு டிரா த பெர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா? 90 டிகிரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஓகேவா? ஸோ இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், Bல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், Cல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். எதுக்காக? எப்பயுமே வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிளுக்கு ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி இல்லையா? அதனால இந்த BCன்ற பேஸ் இருக்குல்ல, அதோட வெர்டிசஸ் ஒவ்வொன்றுத்துல இருந்தும் நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போறோம். ஓகே, யூஸ் அ ப்ரொட்ராக்டர் டு டிரா. Bல இருந்து ஒரு 90 டிகிரி, Cல இருந்து ஒரு 90 டிகிரி. ஓகேவா? இப்ப வந்து அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த parallel லைனை மீட் பண்ணுது இல்லையா? இந்த பாயிண்ட வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? மார்க் பண்ணிட்டு இப்ப E வரைக்கும் வரைஞ்சிச்சா? இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நேம் பண்ணணும். FG அப்படின்னு மார்க் பண்ணிடுறோம். புரிஞ்சுதா? நான் வேணா திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ட்ரையாங்கிளுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்று வரைஞ்சிடுறோம் அதர் வெர்டெக்ஸ்ல இருந்து. ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இஸ் AD. அதாவது BCக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையணும் நம்ம. ஓகே, அந்த ADல ஹாஃப் மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறோம். இந்த ADக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட் வழியா ஒரு parallel லைன் நம்ம வரைய போறோம். அந்த parallel லைன் BCக்கு parallel இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெர்டிசஸ் இருக்கு இல்லையா? இந்த பேஸோட வெர்டிசஸ் இருக்கு இல்லையா? B and C, அது வழியா ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம வரைய போறோம். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் அந்த parallel லைனை FG அப்படின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து அது எல்லாத்தையும் நம்ம இப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். parallel லைனை வந்து நம்ம டாட்டட் லைன்ஸ்ல தானே ஜாயின் பண்ணோம். இப்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா இப்ப we get a rectangle. கரெக்டா? எது அந்த ரெக்டாங்கிள்? FGCBன்றது தான் அந்த ரெக்டாங்கிள். FGCB. ABC, FGCB. இந்த இடத்துல CDன்னு போட்டிருக்கேன். இது CB. FGCB is the rectangle, is the required rectangle. ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பா எழுதணும். Let us take a triangle ABCD for drawing a rectangle. Take the base as the length. Take the midpoint of the height AD. AD வரைஞ்சிட்டு அதுக்கு midpoint வந்து Eன்னு மார்க் பண்ணிக்கங்க. தென் வந்து ஒரு parallel லைன் வரைங்க. BCக்கு parallel ஒரு லைன் வரைங்க. It has to pass through the midpoint E. நெக்ஸ்ட் Bல இருந்தும் Cல இருந்தும் பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சுக்கங்க. ஓகேவா? தீஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சுக்கங்க. இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து
இந்த parallel லைனை F and Gன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணும் இல்லையா, அதுதான் இங்க வரைஞ்சிருக்காங்க. Draw perpendicular line from the vertices B and C. Bல இருந்தும் Cல இருந்தும் perpendicular line வரைஞ்சுக்கோங்க. The perpendicular lines meet the parallel line at the point F and G respectively. Fலயும் Gலயும் அது மீட் பண்ணும். அதுக்கப்புறம் FGCB is the required rectangle. ஓகேவா? இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணுது செக் பண்ணலாம். இப்போ செக்கிங். இப்போ இது வந்து ட்ரையாங்கிளா, ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது? பிசி. பேஸ் இஸ் பிசி. பிசியை வந்து நம்ம வந்து 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஹைட் வந்து ஏடி இஸ் த ஹைட், அது வந்து 4 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னது? It is half into base into height இல்லையா? So half into 6 into 4 which gives me இப்போ 2வையும் 6வையும் கேன்சல் பண்ணா 3 வரும். So 3 4s are 12 centimeter squareனு வருது. இது வந்து for the triangle. இப்போ next rectangleக்கு நம்ம என்ன பண்ணோம்? base தான் வந்து நம்ம length எடுத்துக்கிட்டோம் இல்லையா? So length is equal to the base of the triangle which is BC. So அதை அப்படியே எடுத்துக்கலாம் 6 சென்டிமீட்டர்னு. நெக்ஸ்ட் பிரெத்தை நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம்? பிரெத்தை வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கிறோம்? இட் இஸ் BF. BF is the breadth. BF is nothing but half of AD இல்லையா? It is half of AD. ADன்றது என்னது? 4 சென்டிமீட்டர். So 4 by 2 is equal to 2 சென்டிமீட்டர். half into AD. half of AD தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா மிட் பாயிண்ட்னா என்ன? அந்த half தான் நம்ம எடுத்திருக்கோம். So 2 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா is equal to length into breadth. So 6 into 2 equal to 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்தோட ஏரியாவும் நம்மளுக்கு சேமா வருது. இப்போ இன் ஜென்ரல் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ்ன்றது பிசி, ஹைட்ன்றது ஏடி. அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்? half into BC, BC into ADன்னு இருக்குது இல்லையா? இத வந்து நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்ப ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள்க்கு பார்க்கலாம். இது வந்து என்ன வந்தது எனக்கு? இட் இஸ் லென்த். லென்த் வந்து இட்ஸ் நத்திங் பட் த பேஸ் இல்லையா? செக் பண்ணி பாருங்க. ஓகே, the length is nothing but the base தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதையே நம்ம எழுதிக்கலாம். which is equal to BC. breadthன்றது என்னது? BF. BF is nothing but half of AD which is half of AD. ஓகேவா? இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. it is half of AD. அதுதான் இங்க போட்டிருக்கோம். அப்ப ஏரியா என்ன வரும்? it is length into breadth. அப்ப BC into half into ADன்னு வரும். which is half into BC into ADன்னு வருது. ஸோ இந்த ஏரியாவும் சேமா வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு. புரியுதா? ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ரெக்டாங்கிள்ல இருந்து ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா, ரெக்டாங்கிள்ல இருந்து ட்ரையாங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டபுள் பண்ணணும். ட்ரையாங்கிள்ல இருந்து ரெக்டாங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட் வந்து அதை ஹாஃப் பண்ணிடணும், பாதி ஆக்கிடணும். அப்ப நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து ஏரியா சேமா வரும். இஸ் தட் கிளியர்? Next question. Question number 6 from page number 158. ABCD, BCEF and BFGH are identical squares. If the area of the red region is 49 square units, then what is the area of the blue region? Next, ரெண்டு subdivision இருக்கு. In another version of this figure, if the total area enclosed by the blue and red region is 180 square units, then what is the area of each square? ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை மட்டும் முடிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஏன்னா இது வந்து ரெண்டு 2 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி வித் சேம் ஃபிகர்ன்ற மாதிரி அர்த்தம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி, BCEF and BFGH வந்து ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். வாட் இஸ் கிவன் ஹியர்? ABCD, BCEF அப்புறம் BFGH இதெல்லாம் வந்து ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ்னா அதோடைய டைமென்ஷன்ஸ்லாம் வந்து சேமா இருக்கும், ஏரியாவும் சேமா இருக்கும்னு அர்த்தம். ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? the area of the red region வந்து 49 square units கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ரெட் ரீஜியன் வந்து
49 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த டயக்ராமை ஸ்டடி பண்ணலாம். மொத்தம் 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இந்த மூணுமே வந்து ஐடென்டிக்கல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் ரீஜன் இருக்கு, ப்ளூ ரீஜன் இருக்கு. ப்ளூ ரீஜனோட ஏரியா தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மூணாவது ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இப்போ சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், இது செகண்ட் ஸ்கொயர், தேர்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இந்த மூணாவது ஸ்கொயரையும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயரையும் இந்த ரெண்டு வெர்டிசஸ் ஜாயின் பண்றது இல்லையா? ஜாயின் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா? நேம் கொடுத்தாதான் நம்ம பேசும்போது இது அதுன்னு பேசாம அதை நேம் வச்சு பேசுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்? ABCDEFGH ஐன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு நேம் திஸ் பாயிண்ட் அஸ் ஐ. ஓகேவா? இப்போ நீங்க பாருங்க, இது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஒவ்வொரு சைடும் நம்மளுக்கு என்னன்றது தெரியாது. அதனால ஈச் சைடை வந்து நம்ம A யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். அதை வந்து எழுதிக்கலாம். லெட் த சைட் ஆஃப் each square be a unit. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து A தான். இதை வந்து நான் எழுதிக்கிறேன். திஸ் இஸ் A, திஸ் இஸ் A, திஸ் இஸ் A, திஸ் இஸ் A, திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் A. இந்த ஃபுல் இது A. இது ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் நான் எழுதல. மற்றபடி எல்லா சைட்ஸும் வந்து A தான். இந்த சைடும் A தான், இந்த சைடும் A தான், இந்த சைடும் A தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் HDC இருக்குல்ல, இந்த ரெட் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெட் ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெட் ரீஜன் வந்து 49 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் ரெட் ரீஜனோட ஏரியாவை நம்ம எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன், ரெட் ரீஜனுக்கு நேம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம நேம் பண்ணிக்கலாம் DCH. DCH இந்த ரெட் ரீஜன் நேம் இருக்குல்ல, இதுதான். ஃபார்முலா என்ன? இட் இஸ் அ ட்ரையாங்கிள் இல்லையா? இது பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தானே இருக்குது. ஸோ ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இப்போ பேஸை வந்து நம்ம டிசின்னு எடுத்துக்கலாமா? ஹாஃப் இன்டூ டிசி இன்டூ இதுல வந்து ரெண்டு இது இருக்குது ஹெச்சின்னு. ஸோ ஹெச்சின்னு போட்டுக்கிறேன். இந்த டோட்டல் லென்த்தை நீங்க எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த லென்த் இருக்குல்ல, இந்த ஃபுல் லென்த் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்னா இந்த ஃபுல் லென்த் தானே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் HC. HBன்னு போட்டுறாதீங்க, இட் இஸ் HC. ஓகே, இன்டூ HC. இப்போ HCன்றத நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஹாஃப் இன்டூ DC இன்டூ HCன்றத நம்ம எப்படி எழுதலாம்? HB பிளஸ் BCன்னு நம்ம எழுதலாம். கரெக்டா? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வர்றது தானே அந்த டோட்டல் லென்த். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதிக்க போறேன். HCன்றது எப்படி எழுத போறேன்? HB பிளஸ் BCன்னு நான் எழுத போறேன். இப்போ ஹாஃப் இன்டூ டிசியோட லென்த் என்ன? டிசி வந்து நம்ம A யூனிட்ஸ்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஏன்னா எல்லா ஸ்கொயர்ஸ்க்கும் லென்த் வந்து சேம்ன்றனால, சைடு வந்து சேம்ன்றனால A யூனிட்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ இட் இஸ் ஹாஃப் இன்டூ A இன்டூ HB பிளஸ் BC. HBயோட வேல்யூ என்ன? அதுவும் ஒரு சைடு ஆஃப் தி ஸ்கொயர் தானே, அது ஒரு A பிளஸ் BC. BCயும் ஒரு சைடு, அதுவும் ஒரு A. ஸோ A பிளஸ் A இஸ் ஈக்குவல் டு, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இது, A பிளஸ் A இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர்ன்றுவாங்க. ஓகே, ஸோ A பிளஸ் ஏன்றது A ஸ்கொயர் கிடையாது. மல்டிப்ளை பண்ணாதான் நம்ம வந்து பவர்ஸை ஆட் பண்ணுவோம். இங்க வந்து ஆட் பண்றோம்னா A பிளஸ் ஏனா கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ணணும். ஒரு கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா அதுக்கு மீனிங் வந்து கோஎஃபிஷியன்ட் 1ன்னு அர்த்தம். ஸோ 1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2வா? அப்ப A பிளஸ் A இஸ் ஈக்குவல் டு 2A. இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஹாஃப் இன்டூ A இன்டூ 2Aன்னு வரும். ஓகே, இப்ப இந்த 2வையும் கேன்சல் பண்ணா ஃபைனலா எனக்கு என்ன வருது? A ஸ்கொயர்னு வருது. கரெக்டா? சோ A ஸ்கொயர். இப்ப ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜன் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चनல பாருங்க, ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜன் இஸ் 49 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு A ஸ்கொயர் வந்தது இல்ல, சோ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, ரெட் ரீஜனோட ஏரியா தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். சோ A will be square root of 49 which is equal to 7 units. இப்ப A ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? 7 யூனிட்ஸ்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம ப்ளூ ரீஜனை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப ப்ளூ ரீஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? பேஸும் ஹைட்டும் வேணும். இப்ப சப்போஸ் வந்து AD நம்ம பேஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா AI வந்து ஹைட்னு வச்சுப்போமா? ஓகே, AI வந்து நம்ம ஹைட்னு வச்சுப்போம். கரெக்டா? அப்போ AI யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ADIன்ற ட்ரையாங்கிளும் HBIன்ற ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ். எப்படி கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ்? இப்ப பாருங்க, AD யோட வேல்யூ என்ன? ADயும் AD இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சொல்றேன்.
ADயும் HBயும் ஈக்குவலா, which is A units. AD is equal to HB, which is equal to A units. கரெக்டா? அப்புறம் இதோட ஆங்கிள் பாருங்க, இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் 90 டிகிரியா, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. கரெக்டா? அடுத்தது இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஆங்கிள் ஐ இருக்குல்ல, இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்ப அந்த ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கணும். ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு, ஐ மீன் ஏஐடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஐடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஐஹெச். BIH. ரீசன் என்ன? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ நம்ம 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்ப இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் தானே? இந்த கான்செப்ட் புரியுதா? அப்ப கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இதுல கரஸ்பாண்டிங் பார்ட்ன்றது என்னது? ஏஐயும் ஐபியும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஐபின்னு அர்த்தம். இந்த லைனும் இந்த லைனும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்ப டோட்டல் லென்த் வந்து ஏனா, ஏன்னா ஸ்கொயரோட ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவல், நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ டோட்டல் லென்த் வந்து ஏனா, அதுல பாதி லென்த் என்னவா இருக்கும்? A/2 தானே இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா? ஸோ ஏஐ இஸ் ஈக்குவல் டு A/2. இந்த கான்செப்ட் புரியுது இல்ல? ஹாஃப் ஆஃப் த லென்த், அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஏஐ நான் எவ்வளோன்னு எடுத்துக்க போறேன்? A/2ன்னு எடுத்துக்க போறேன். இப்போ வந்து நம்ம ஏரியா ஆஃப் தி ப்ளூ ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் தி ப்ளூ ரீஜியன் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறது. ஓகேவா? இதுல வந்து AD is equal to A units, which is 7 units. A ஓட வேல்யூ 7 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏஐன்றது தான் வந்து உங்களுக்கு, அதை வந்து நீங்க பேஸாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹைட்டாவும் எடுத்துக்கலாம். ஸோ ஏஐ இஸ் ஈக்குவல் டு A/2. ஏன் A/2? அந்த பர்டிகுலர் சைடு வந்து 2 பார்ட்ஸா டிவைட் ஆகுது. ஏபின்றது 2 பார்ட்ஸா டிவைட் ஆகுது, ஏஐ அண்ட் ஐபின்னு டிவைட் ஆகுது. அதனால A/2ன்னு எடுத்துக்கிறேன், which will be 7/2 units. புரிஞ்சுதா? So AI is A/2, which is 7/2 units. அப்ப ஏரியா என்னது? half into base into height. Area of blue region is equal to half into base எவ்வளோ? 7 units into height எவ்வளோ? 7/2 units. அப்ப ஃபைனலா எனக்கு என்ன வரும்? 49/7 7s are 49 by 2 2s are 4. 49/4 square units னு வரும். கரெக்டா? So 49/4 நம்ம இது பண்ணி பார்க்கலாமா? 4 divided by 4 is 1, and then 9 divided by 4 is 2, 8, remainder 1, 0 add பண்ணோம்னா பாயிண்ட் வச்சிடணும். இந்த இடத்துல வேணா டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 49 divided by 4, so 4 1s are 4, 9 கீழே கொண்டு வந்தோம்னா 4 2s are 8, remainder 1, ஒரு 0 add பண்ணோம்னா கோஷன்ட்ல பாயிண்ட் வச்சுக்கணும். அகெயின் வந்து 4 2s are 8, remainder 2, இங்க ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 5 times 20. So 12.25 square units னு வரும். புரியுதா? So area of the blue region என்ன வருது? 12.25 square units. அது வந்து எழுதிக்கலாம் இந்த இடத்துல. 12.25 square units. இது புரிஞ்சுதா? ஏன் வந்து A/2 AI வேல்யூ எடுக்கிறோன்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? Is that clear? இப்போ வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ எழுதுனது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரப் பண்ணிடுறேன். Then we will have space. Okay, so இதையும் ரப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பழைய இதுக்கே போகலாம். இதுல வந்து இந்த கிவன் இது வந்து சேஞ்ச் ஆக போறதுல அதே தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப பழைய கொஸ்டின் நீங்க மறந்துருங்க. அந்த 49 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றதெல்லாம் மறந்துடணும். ஓகே, இந்த சேம் டயக்ராமுக்கு நம்மளுக்கு வந்து செகண்டா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இன் another version of this figure, if the total area enclosed by the blue and red region is 180 square units, ப்ளூவையும் ரெட்டையும் சேர்த்தோம்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியா வந்து 180 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றாங்க. தென் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர்னு கேக்குறாங்க. இப்போ blue plus red, area of blue plus red
is equal to 180 square units. இதுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி given எழுதணும்ல, அதுல வந்து இந்த ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜனை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கும் இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆனது வந்து எவ்வளோ 180 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ரீஜனையும் நம்ம தனித்தனியாக சேர்த்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன் எப்படி இருக்கணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DCH plus area of triangle ADI is equal to 180 square units. அதான கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் வந்து இப்ப தனித்தனியா எழுதியிருக்கேன். ப்ளூ ரெட்னு நம்ம எழுதக்கூடாது இல்லையா, அதுக்கு நேம் பண்ணணும். அதனால நேம் பண்ணி கீழே எழுதியிருக்கேன். இப்ப DCHக்கு வந்து நம்ம ஏரியா போடணும்னா என்ன பண்ணணும்? half into base into height. இதுக்கு முன்னாடியே போட்டது தான். ஸோ half into base என்னது CD into height என்னது HB plus BC. HB plus BC. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADI plus half into இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது? இட் இஸ் AD into height என்னது AI. ஓகேவா? இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ half into CDன்றது என்ன இந்த இடத்துல? CD எங்க இருக்கு? CD DCH CD. CD is A. Correct? HBன்றது என்னது? HB is also A. Plus BCன்றது என்னது? BCயும் A. Plus half into AD என்னது? A. AI என்னது? AIன்றது இது வரைக்கும். இது வந்து A/2ன்னு நான் வந்து அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட இல்லையா? இது ஒரு A/2, இது ஒரு A/2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு A யூனிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து A/2. AI is equal to A/2. இப்போ வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். half into A into A plus Aன்றது எவ்வளோ? 2A. ஃபர்ஸ்டே ஏன் 2A வருதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிளஸ் half into A into A/2. இப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணா we will get A square. A into A is A square. ஏன் A into A A square? ஏன்னா என்ன அர்த்தம்னா இதோட பவர் 1ன்னு அர்த்தம். இந்த ஏக்கும் பவர் 1ன்னு அர்த்தம். when the bases are same we can add the powers. so 1 plus 1 is 2 இல்லையா? so it is A power 2. that is A square plus இந்த இடத்துல multiply the numerators and then multiply the denominators. A into A square by 2 into 2 is 4. A square plus A square by 4. இது அப்படியே ஆட் பண்ணி 2A square by 4ன்னு சிலர் எழுதுவாங்க. that is wrong. A squareனா என்ன அர்த்தம்னா அதோட டினாமினேட்டர் 1ன்னு அர்த்தம். டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கும்போது நம்ம ஆட் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, யூ ஹாவ் டு டேக் தி LCM. கரெக்டா? ஸோ LCM of 1 and 4 என்னது? இட் இஸ் 4. அதனால மேலையும் கீழையும் நம்ம வந்து 4ஆல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 4A square by 4 plus A square by 4ன்னு வரும். அப்ப என்ன வரும்? 5A square by 4ன்னு வரும். ஸோ ஏரியா என்ன வருது? அந்த டோட்டல் ஏரியா ஆஃப் ரெட் அண்ட் ப்ளூ ரீஜன் வந்து 5A square by 4ன்னு வருது. 5A square by 4 is equal to 180. எங்க இருந்து இந்த 180 நான் பிடிச்சிட்டு வந்தேன்? ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஏரியா என்க்ளோஸ்ட் பை ப்ளூ அண்ட் ரெட் ரீஜன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 180 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் வந்து 5A square by 4 வந்து நான் வந்து ஈக்குவல் டு 180 அப்படின்ட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? A ஸ்கொயரோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். 5A square by 4ன்னு இருக்குல்ல, டிவைடட் பை 4 நான் அதர் சைடு எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? மல்டிப்ளைட் பை 4ன்னு வரும். ஸோ 5A square is equal to 180 into 4. Is that clear? Next. இப்போ இந்த இன்டு 5ன்றது ஒரு ஆப்ரேஷனுமே இல்லைன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா அது மல்டிப்ளைட்னு அர்த்தம். அதாவது இன்விசிபிள் என்னன்னா 5 இன்டுன்னு அர்த்தம். அப்ப இன்டு 5ன்றத நான் அதர் சைடு கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? டிவைடட் பை 5ன்னு வரும். So A square is equal to 180 into 4 divided by 5. Clear? இப்போ 180யையும் 5யையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். So 18 how many times? 3 times. Remainder 3, 30 வந்து 6 times. 36 into 4. 6 4s are 24. Carry over 2. 4 3s are 12. Plus 2, 14. 144. A square is equal to 144ன்னு வருது. ஓகேவா? ஸ்கொயர் யூனிட். இது வந்து ஏரியா. நெக்ஸ்ட் சைடு கண்டுபிடிக்கலாமா? இந்த ஏரியா அந்த 180க்கு
நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து 144ன்னு வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்கொயரோட ஏரியாவும் இப்போ வந்து சைடு கண்டுபிடிக்கலாம். சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. ஸ்கொயரோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன் வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ ஏரியால இருந்து நம்மளுக்கு சைடு கேட்டாங்கன்னா ஃபார் த ஸ்கொயர் யூ ஹாவ் டு டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் 12 யூனிட். இப்போ நம்மளுக்கு சைடு கிடைச்சிருச்சா? அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர்? ஒவ்வொரு ஸ்கொயரோட ஏரியா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 யூனிட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப வந்து ஏ ஸ்கொயர் தான் ஏரியா. ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர்னா இட் இஸ் ஏ இன்டு ஏ, which is 12 square is equal to 144 square units. இது புரியுதா? So second questionக்கு answer என்ன? It is 144 square units. Is that clear? So step by step போடணும். எல்லா ஏரியாவும் ரெண்டு ஏரியாவையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். It is a composite figure. Composite figureனா ரெண்டு மூணு ஃபிகர் வந்து சேர்ந்தாப்புல இருக்கும். ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ணி 180யோட ஈக்குவேட் பண்ணோம்னா ஃபைனலா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 12 யூனிட்ஸ்னு அந்த ஈச் சைடு வருது. அந்த சைட்ல இருந்து நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும், which is 12 into 12 144 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கேயே வந்து நம்ம நிறுத்திருக்கலாம். ஆனா வந்து சைடு கண்டுபிடிச்சிட்டா அதுல இருந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது இஸ் a better option. Is that clear? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிஃப்ரெஷிங். பேஜ் நம்பர் 155ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இது வந்து நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன் அ ட்ரையாங்கிள் த லைன் ஜாயினிங் அ வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஆப்போசிட் சைட் டிவைட்ஸ் த ட்ரையாங்கிள் இன்டு 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஏரியா அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. நேம் இந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து ஏபிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய வெர்டெக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு, ஓகேவா? அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. the vertex to the midpoint of the opposite side. இந்த வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு என்னது? BC. BC is the opposite side. ஓகேவா? சோ இந்த BCக்கு வந்து மிட் பாயிண்ட். இந்த BCக்கு இப்ப மிட் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல இதையும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா ஏரியா வந்து இது வந்து ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுது இல்லையா? ஓகே, ட்ரையாங்கிள் 1 ட்ரையாங்கிள் 2 ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர்னா அப்போ இந்த செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஏ ஸ்கொயரா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் பேஜ் நம்பர் 155. Okay, in a triangle, the line joining a vertex to the midpoint of its opposite side divides the triangle into 2 triangles of equal area. Okay. Question number 7 from page number 159. If M and N are the midpoints of XY and XZ respectively, what fraction of area of XYZ is the area of XMN? Okay. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்மும் என்னும் XY XZ உடைய மிட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் XY. இந்த XYயோட மிட் பாயிண்ட் வந்து M. அதே மாதிரி XZ அதோட மிட் பாயிண்ட் வந்து N அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் தி ஏரியா ஆஃப் XYZ. XYZன்றது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். இந்த ஃபுல் ட்ரையாங்கிள்ல எவ்வளோ பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு XMNன்றது என்னது? இதுதான் வந்து XMN. ஓகேயா? இது கவர் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து எவ்வளோ பார்ட், இந்த டோட்டல் ஏரியால ஹவு மச் ஏரியா இஸ் இட் கவரிங் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ இது பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டினை மிட் பாயிண்ட் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரம் யூஸ் பண்ணி மொத்தம் 3 ஸ்டெப்ல வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம சிலபஸ்ல மிட் பாயிண்ட் தியரம்ன்றது இல்லை. ஓகேவா? இதை வந்து நீங்க ஹையர் கிளாஸஸ்ல மிட் பாயிண்ட் தியரம்னா என்னன்னு பாப்பீங்க. இதே கொஸ்டினை நீங்க வந்து அப்ப வந்து எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது பாருங்க. ஓகே, சில தியரம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கத்துக்க அப்ப வந்து நம்ம சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிற சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகே, பட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டினா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டி வச்சு இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த ஃபுல் ட்ரையாங்கிள்ல அவங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட் என்னது? ஜாயின் NYன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? N-ஐயும் Y-ஐயும் ஜாயின் பண்ண போறோம். ஓகே,
என்னையும் ஒய்யையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணது பர்ஃபெக்டா ஜாயின் பண்ணல, திருப்பி ஜாயின் பண்றேன். ஓகே, என்னையும் ஒய்யையும் நான் இப்ப ஜாயின் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் XYZ எடுத்துக்கங்க. இன் ட்ரையாங்கிள் XYZ. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் XYZல இந்த XZ இருக்கு இல்லையா, இந்த XZ உடைய மிட் பாயிண்ட் வந்து N. கரெக்டா? N is the midpoint of XZ. ஓகேவா? XZன்ற அந்த ஒரு சைடோடைய மிட் பாயிண்ட் வந்து N. இப்போ நம்ம அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டி படி வேர்டெக்ஸையும் மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைடையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அப்ப வந்து 2 ரெக்டாங்கிள்ஸா அது டிவைட் ஆகுது. கரெக்டா? 2 ட்ரையாங்கிள்ஸா அது டிவைட் ஆகுது, ரெக்டாங்கிள்ஸ் கிடையாது. எப்பயுமே வந்து இந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் அப்படி சொல்லும் போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, ஹியர் ஐ எம் மீனிங் ஒன்லி த ட்ரையாங்கிள்ஸ். ஓகேயா? இந்த XYZன்ற ட்ரையாங்கிள் வந்து 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து XYN ஒரு ட்ரையாங்கிளும், இங்க சைட்ல வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இந்த XYZன்றது 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து XYN என்ற ட்ரையாங்கிளா டிவைட் ஆகுது. அடுத்தது வந்து YZN என்ற ட்ரையாங்கிளா டிவைட் ஆகுது. ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ், ஒன்னு வந்து இந்த ட்ரையாங்கிள், இன்னொன்னு வந்து இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆகுது. இப்போ இதை வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இத மாதிரி 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆகும்போது அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி என்னன்னா அது வந்து ஏரியா வந்து ஈக்குவலா டிவைட் ஆகும். அதாவது ஒரு இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ டோட்டல் ஏரியா வந்து இப்ப சப்போஸ் XYZ ஓட ஏரியா வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். லெட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ இஸ் A ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி டிவைட் ஆகும்? அது A ஸ்கொயர் பை 2 அண்ட் A ஸ்கொயர் பை 2னு டிவைட் ஆகும், 2 பார்ட்ஸா. ஸோ டோட்டல் ஏரியா A ஸ்கொயர்ன்றது 2 பார்ட்ஸா, 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகும். A ஸ்கொயர் பை 2 A ஸ்கொயர் பை 2 அப்படின்னு டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ என்னவா எடுத்துக்கிறேன்? A ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். N வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் XZ. YNன்றது என்னது? இப்போ இந்த லைன் செக்மெண்ட் YN இருக்குது இல்ல, YN is the line segment joining vertex Y to the midpoint of XZ. இப்ப இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இப்ப நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, XYN என்ற ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதோட ஏரியா இப்ப என்னவா இருக்கும்? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYN, இதுதான் வந்து 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆகுது இல்ல. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYN என்னது? A ஸ்கொயர் பை 2. இந்த A ஸ்கொயர்ன்ற டோட்டல் ஏரியா வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகுது. ஸோ A ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் யூனிட்ஸா உங்களுக்கு டிவைட் ஆயிருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் XYN எடுத்துக்கங்க. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் XYN இந்த 2வா டிவைட் ஆனதுல ஒரு பார்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த XYN என்ற ட்ரையாங்கிள் வந்து ஏரியா வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, A ஸ்கொயர் பை 2னு. M வந்து XY ஓட மிட் பாயிண்ட். கரெக்டா? M is the midpoint of XY. இந்த XY ஓட மிட் பாயிண்ட் வந்து M. கரெக்டா? இது வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்திருந்தாங்க, தட் இஸ் given. M வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் XY. அப்ப MNன்றது என்னது? MNன்றது வந்து the line segment joining vertex N to the midpoint of XY. கரெக்டா? Nன்றதையும் Nன்ற வெர்டெக்ஸ XY ஓட மிட் பாயிண்ட் M ஓட ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு MNன்றது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இதே மாதிரி ஜாயின் பண்ணுதுன்னா the same property. இதோட டோட்டல் ஏரியா என்ன? XYN ஓட டோட்டல் ஏரியா A ஸ்கொயர் பை 2. இந்த A ஸ்கொயர் பை 2ன்றது 2 பார்ட்ஸா இப்ப டிவைட் ஆகும். எப்படி? half of A ஸ்கொயர் பை 2, இங்கேயும் வந்து half of A ஸ்கொயர் பை 2னு டிவைட் ஆகும். கரெக்டா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XMN என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ இது வந்து ரெண்டு ஹாஃபா டிவைட் ஆகுது. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. என்னென்ன ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது? XMN ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அனதர் சைட்ல MYN என்ற ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? XMN ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, MYN என்ற ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப அதோட ஏரியா என்னவா இருக்கும்? half of the total area. அதோட டோட்டல் ஏரியா என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் a square by 2னு. So a square by 2ல வந்து half of a square by 2 which is equal to a square by 4னு வந்துருது. கரெக்டா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XMN தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XMN is equal to a square by 4. ஏரியா ஆஃப் த டோட்டல் ஏரியா என்ன? அந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் XYZ என்னது? XYZ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அதை வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? XYZ ஓட ஏரியாவை வந்து நம்ம a ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். கரெக்டா? அதை வந்து இந்த இடத்துல போட்டுடலாம், which is equal to a ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XMN is equal to a ஸ்கொயர் by 4. இதுல a ஸ்கொயர்ன்றது என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ. ஸோ a ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYZன்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை 4. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XMN is equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ divided by 4. அப்படின்னா it is 1/4 times of ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XMN is 1/4 times of ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ. இதுதான் வந்து அதோட ரிலேஷன்ஷிப். ஓகேயா? 1/4 பார்ட்ஸ்ல வந்து அது வந்து இருக்குது அப்படின்றது தான் அதோடைய ஆன்சர். ஓகே, இதுக்கு வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். மிட் பாயிண்ட் தியரம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு மிட் பாயிண்ட் தியரம் கிடையாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணணும். இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இனிஷியலி தோணும். இந்த பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல இருக்க மிட் பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்றோம்னா அது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளா டிவைட் ஆகும். ஒரு பர்டிகுலர் ட்ரையாங்கிள் வந்து 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆகும். அந்த நடுவுல வந்து அந்த லைன் போடுறதுனால அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்றோம். இட் இஸ் தட் மச் சிம்பிள். இஸ் தட் கிளியர்? The last question of the figure it out, question number 8 from page number 159. இதுதான் வந்து இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னா அது இந்த கொஸ்டின் தான் சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 8. கோபால் நீட்ஸ் டு கேரி வாட்டர் ஃப்ரம் ரிவர் டு ஹிஸ் வாட்டர் டேங்க். He starts from his house. What is the shortest path he can take from his house to the river and then to the water tank? Roughly recreate the map in your notebook and trace the shortest path அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்னா என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து அனதர் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போறது. மீனிங் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றது தான் எப்பவுமே வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தா இருக்கும். ஒரு மீம் கூட உண்டு, இந்த ஸ்கூல் டேஸ் மீம் அப்படின்ட்டு வந்து நிறைய வரும். முன்னெல்லாம் வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கிளாஸ் ரூமு, ஓகே, அண்ட் தென் வந்து இது வந்து வாஷ்ரூம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளாஸ் ரூம்ல இருந்து வாஷ்ரூம் போயிட்டு திருப்பி வாஷ்ரூம்ல இருந்து கிளாஸ் ரூம் போறதுக்கு அவங்க எப்படி போவாங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத்துன்றது இப்படி ஸ்ட்ரெயிட்டா போறது. ஓகே, நம்ம வந்து கிளாஸை பங்க் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இப்படி போயிட்டு அப்படி சுத்தி கடைசியா இப்படி போவோம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதாவது நம்ம டிஸ்டன்ஸை வந்து அந்த பாத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். எதுக்காக? நிறைய டைம் ஆகும். நிறைய டைம் ஆச்சுன்னா கிளாஸை வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மீமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸை கட் பண்ணக்கூடாது, வாஷ்ரூம் போயிட்டு உடனே வந்துடணும், அப்போதான் வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரம் திஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த கிளாஸ் ரூமோட பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. ஸோ எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் ஆகுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் ஆகிறது தான் எப்பயுமே வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தா இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். சால்விங்னு ஒன்றுமே கிடையாது. we are just going to map it. ஓகே, இப்போ கோபால் என்ன பண்றான்னா ஹவுஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ரிவருக்கு போயிட்டு ரிவர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் அதை ஃபில் பண்றான். ஓகே, ஸோ வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்க முடியாது. திருப்பி he has to come back to the house இல்லையா?
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரிவர்ல வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ன்றது இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் அவன் தண்ணி எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிவரோட பேங்க்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஆர்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், வாட்டர் டேங்க் வந்து டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹெச்னா என்ன, ஆர்னா என்ன, டபிள்யூனா என்ன அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணிடணும். ஸோ ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ஹவுஸ் and R stands for the river and then W stands for the water tank. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நான் அப்பவே சொன்னேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அதான் எப்பயுமே வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்க முடியும். ஸோ பாயிண்ட் ஹெச்ல இருந்து பாயிண்ட் ஆருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஹவுஸ் டு ரிவர் போறான். அடுத்தது ரிவர்ல இருந்து எங்க போறான், வாட்டர் டேங்குக்கு போறான். அது அடுத்த ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் வந்து அவன் திருப்பி வீட்டுக்கு வரணும் இல்லையா, ஹவுஸுக்கு வந்துடுறான். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்னு கேக்குறாங்க. ஷார்ட்டஸ்ட் பாத்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஹெச்ல இருந்து ஆர்க்கு போவான், ஆர்ல இருந்து டபிள்யூக்கு போவான். இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத், இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேவா? இதை வந்து அவங்க ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீக்ரியேட் த மேப் இன் யுவர் நோட் புக் அண்ட் ட்ரேஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி ரிவர் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து நீங்க ட்ரேஸ் பண்ணிடுங்க. இஸ் இட் கிளியர்? இதுல வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் வந்து இருக்கிறதுலே மினிமமான ஏரியாவா இருக்கும். ஓகேவா? எவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ல. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.